ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பூண்டு வச்சு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூடயும் சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேங்க. அதில் நல்ல ஒரு கப் அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய பல்லு பூண்டாக ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக பிடிச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சிடக்கூடாதுங்க. பல்ஸ் மோடில் 2-3 டைம் அடித்து எடுத்தோம்னா இந்த மாதிரி அங்கங்கே பூண்டு தட்டுப்படுற மாதிரி கொரகொரன்னு பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெயே சேருங்க. அப்போ தான் நல்ல சுவையாகவும் இருக்கும். நமக்கு ஒரு வாரத்துக்கிட்ட கெட்டும் போகாது, ஸ்டோர் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. காரம் கொஞ்சம் தூக்குதலாக சேர்த்துக்கோங்க, அப்போ நல்ல சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த மிளகாய்த்தூள் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வரமிளகாயை ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி அது கூட இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் சேர்த்து அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க. பூண்டு விழுது சேர்க்கும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கலாங்க. அந்த மிளகாய்த்தூள் கருகிடக்கூடாது. கருகிச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். பூண்டு விழுது சேர்த்துனதுக்கப்புறமா இந்த மிளகாய்த்தூளோட நல்லா கலந்துற மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கணும். ஃப்ளேம் லோவில் வச்சே கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த பூண்டு தொக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து செஞ்சாலும் இல்லை வரமிளகாய் பேஸ்ட்டை அரைச்சி செஞ்சாலுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காதுங்க. ஆனால் ரெண்டுமே அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது நம்ம சேர்த்துன மிளகாய்த்தூளும் அந்த பூண்டு விழுதும் நல்லா கலந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பூண்டு எல்லா எண்ணெயும் இழுத்துருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே வேக வச்சு எடுக்கும்போது இந்த பூண்டு இழுத்த அத்தனை எண்ணெயும் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே கசிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் அந்த எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் லைட்டாக கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு நல்லா திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். புளி உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. புளி தண்ணி மட்டும் நல்லா கெட்டியாக கரைச்சி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம உப்பு எதுவும் சேர்க்கலை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம காரம் பத்தலைனா மிளகாய்த்தூளும் அதே மாதிரி புளிப்பு பத்தலைனா மிச்சம் இருக்க புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு 5-8 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே கொதிக்க வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாம் அப்படியே சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நல்லா தளன்னு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே தளன்னு பிரிஞ்சு வந்திருக்கு. இது நம்ம கரெக்டான ஸ்டேஜ். கடைசியாக இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை பொடிச்ச வெல்லமோ சேர்த்து இறக்குனீங்கன்னா சுவையான பூண்டு தொக்கு ரெடி. இது இட்லி, தோசை, தயிர் சாதம் கூட எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க. ஒரு வாரம் ஆனாலும் கெட்டும் போகாது, ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான பூண்டு தொக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.